சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு மேக்ஸ்ல நீங்க 2019ல இருந்து 2026 இன்னைக்கு டேட் வரைக்கும் டிஎன்பிசில நடந்த கொஸ்டின்ஸை கண்டிப்பா பார்த்துட்டு போனுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இதுல 10ல இருந்து 15 கேள்விகள் நேரடியாவோ அல்லது மறைமுகமானா அதே பேட்டர்ன் இருக்கும், வேல்யூஸ் மட்டும் மாத்தி கேட்பாங்க. நேரே என்னன்னா அப்படியே கொஸ்டினை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க 2026 குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா 10ல இருந்து 15 கேள்விகள் உறுதியா கேட்பாங்க. அது எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா பக்கா எவிடன்ஸ் எடுத்து வந்திருக்குங்க. அதுவும் தெளிவா ஒவ்வொரு கொஸ்டினும் எந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எங்க கேட்டிருக்காங்க அப்படின்ற ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குங்க. ஒரு டைரக்ட் கொஸ்டின் ஒரு டெமோ காட்டுறேன், அப்புறம் 1 by 1 சொல்றேன். இங்க பாருங்களேன், நீங்க தாராளமா கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 2025 குரூப் 4 கொஸ்டின் இது. ஸோ இது 191வது கேள்வியா கேட்டிருப்பாங்க. 2, 5, x, 20 ஆகிய எண்கள் அதே வரிசையை பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 8ன்னு கொடுத்துருக்காங்களா? இந்த எப்போ தெரியுமா கேட்டிருக்காங்க? 3/10/2019 டிஎன்பிசியில் ஒரு எக்ஸாம் நடக்குது. சரியா? ஸோ எப்போ 2019. ஓகே, அதில் 58வது கேள்வியா கேட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன், 2, 5, x, 20 இங்கேயும் பாருங்க 2, 5, x, 20. இப்போ அதே எண்களை பயன்படுத்தி விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் x ஈக்குவல் டு என்ன? இங்க x இன் மதிப்பு. ஸோ இதுல ஆன்சர் 8, ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க, இங்க ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. தெளிவா புரியுதுங்களா? அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு போனீங்கன்னா டைரக்டா கேட்பாங்க. அதுக்கு இன்னும் எவிடன்ஸும் இருக்குது. நான் 1 by 1 காட்டுறேன், ஃபுல் வீடியோ பாருங்க. நீங்க அது மட்டும் இல்லாம ஒரு முன்னாடி, அதாவது உள்ள போறதுக்கு முன்னாடி விகிதமற்ற விகிதாச்சாரத்துல 2019ல இருந்து 2026 வரைக்கும், அதுவும் நான் வந்து டேட் வைஸாவே எடுத்துருங்க. அதை பாருங்களா, 9/1/2019 அன்னைக்கு கேட்டிருக்காங்க. அப்புறம் இதுல அப்படியே பார்த்தோன்னா டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா வித் ஆன்சரோட நான் ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். இதுல விகிதமற்ற விகிதாச்சாரத்துல இதுல எம்புட்டு கொஸ்டின் இருக்குது அப்படின்னு கேட்டா 181 கொஸ்டின். அது பாருங்களேன், 181 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல விகிதமற்ற விகிதாச்சாரத்துல கம்ப்ளீட்டா நான் ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் பிடிஎஃப் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிங்க. அதே மாதிரி இது பாருங்களேன், ரெண்டாவதா விகிதம் பார்த்துட்டு இல்ல சதவிகிதம். சதவிகிதத்தில் 2019 இருந்து 2026 வரைக்கும் பாருங்க எவ்வளோ பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து எத்தனை கொஸ்டின்ஸ்? இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குல்ல, ஏன்னா சதவீதம் வந்து ரெகுலராக கேட்பாங்க. எத்தனை கொஸ்டின் இருக்குதுன்னு பார்த்தா 199, கிட்டத்தட்ட 200 கொஸ்டின்ங்க. சரிங்களா? ஸோ 200 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக, அதுவும் முக்கியமாக நீங்கள் ஏதாவது புக் வாங்கினா கூட டேட் வைஸாக கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், டேட் வைஸாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? டேட் வைஸாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ரெடி பண்ணியிருக்கேன். இதை நான் பிடிஎஃபாக கொடுக்குறேன், தாராளமாக டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த குரூப் 4ன்னு கிடையாதுங்க, எந்த ஒரு குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் ஆப்டிடியூட்ல 15 கேள்வி, ரீசனிங்ல 10 கேள்வி கேட்க போறாங்க. மொத்தம் 25 கேள்வி. இந்த 25 கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா 10ல இருந்து 15 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டுருவாங்க. மீதி இருக்கிற 10 தான் புக்ல இல்ல அவுட் சோர்ஸ்ல கேட்பாங்க. இது ரெகுலரா இருக்கும், நான் வருஷமே சொல்லிட்டு இருப்பேன். அதுல 2025 குரூப் 4 எக்ஸாம்லயும் 10 கேள்விகள் நேரடியாக கேட்டிருக்காங்க. நேரடியா மீன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. இது பகுதி 1 தான். இன்னும் ஒரு 5 கேள்வி அடுத்த வீடியோல நான் சொல்றேன். சரிங்களா? இத பாருங்க, தெளிவா காட்டுறேன். 2025 குரூப் 4 சரியா? 195வது கேள்வியா கேட்டிருக்காங்க. 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பெண் வந்து 69ன்னு தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக கண்டறியப்படுகிறது எனில் அதன் மதிப்பெண்களின் சரியான சராசரி. இது எப்போ கேட்டாங்க? 2025 குரூப் 4. ஓகே, ஆன்சர் வந்து 79.48. சரிங்களா? இந்த கேள்வி பிசிறு தட்டாம 2022 குரூப் 2ல 190வது கேள்வியா கேட்டிருக்காங்க. அதுங்க பாருங்க, 25 மாணவர் 78.4, 96ன்னு போடணும், 69ன்னு போட்டாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 79.4.
48 இது எப்போ 2022 குரூப் 2 தாராளமா கிராஸ் செக் பண்ணி பாத்துங்க. இது இங்க பாருங்க, இதுவும் ஆப்ஷன் பி ல தான் கொடுத்துருக்காங்க. 195வது கேள்வியா 2025 குரூப் 4 டைரக்ட் क्वेश्चन. ஒரு பீசர் தட்டல அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க. இந்த மாடல்ல 2019 குரூப் 4ல மாடல் நான் சொல்லுவேன் இல்லையா, வேல்யூஸ் மட்டும் மாத்தி கேட்பாங்க. ஆனா பேட்டர்ன் ஒண்ணா இருக்குன்னா எங்க பாருங்க, ஒரு வகுப்புல 12 பேர் இருக்கிறாங்க. சராசரி உயரம் வந்து 152 சென்டிமீட்டர் கணக்கு பண்ணிட்டாங்களாம். சரி பார்க்கும் போது 172 போடுறதுக்கு பதிலாக 148 போட்டாங்களாம். அப்போ சரியான சராசரி என்ன உயரம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பாருங்க, இதே பேட்டர்ன் தான் மதிப்பு மாத்தி கேட்டிருக்காங்க. இப்போ கிளியரா புரியுதுங்களா? ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்னு. ரைட், இப்போ சராசரியில் ஒரு क्वेश्चन பார்த்துமா, அதுக்கு அடுத்ததா 142வது கேள்வியா குரூப் 4 2025 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. என்ன கேள்வின்னா அங்க பாருங்க, ரூபாய் 68,000க்கு 9 மாசத்துக்கு 16.2% வருட வட்டி விகிதத்துல தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஆன்சர் 8,500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இந்த கொஸ்டின் எப்ப கேட்டிருக்காங்க? அழகா அங்க பாருங்க, குரூப்போட வரேன். 2019 குரூப் 7. இந்த குரூப் 7 குரூப் 8லாம் EO3 EO4ன்னு சொல்லுவாங்கல்ல இந்த அருணைத்துறையில. அதுல 2019 குரூப் 7ல 133வது கேள்வியா கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, ரூபாய் இங்க பாருங்களேன், அப்படியே இங்க பாருங்க, நான் அப்படியே ஒப்பிட்டே பார்க்கலாமா? இங்க பாருங்க, கொஞ்சம் கோணியத்தை தான் இருப்பி வச்சிடலாம். தெரியுதா பாருங்க, தெரியுதுங்களா? ரைட், இங்க பாருங்க, இதுல 68,000, இதுலயும் 68,000. 9 மாசம், இதுலயும் இந்த 9 மாசம் 16.2/3%, இங்கேயும் 16.2/3%. ஸோ இதே கணக்கு பார்த்தீங்களா? இதில் ஆப்ஷன் டி 8,500 கொடுத்துருக்காங்க, இங்கே ஆப்ஷன் ஏ 8,500. இப்போ புரியுதுங்களா? பாருங்க, இது பிசிறு தட்டாம வந்துருக்கு. அப்போ இப்போ நான் இன்ட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோவில் ஒரு சம் சொன்னேன், சராசரியில் ஒரு சம் காமிச்சிட்டேன். இது வந்து 3வது சம். அப்போ 3 கணக்கு ஒரு இது மாத்தல, வேல்யூஸ் கூட மாத்தல, அப்படியே கேட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நீங்க யோசித்து பாருங்களேன். இப்போ நீங்க எக்ஸாம் போறதுக்கு இந்த क्वेश्चनலாம் நீங்க பார்த்துட்டு போனா ஒர்க் அவுட் கூட பண்ண வேண்டாம். கரெக்டா இல்லையா? ஒர்க் அவுட்டே பண்ண வேண்டாம், அழகா ஆன்சர் 8,500 ஆன்சர் போட்டு போய், ஏன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க. அப்ப எக்ஸாம் ஆல நீங்க ஒர்க் அவுட்டே பண்ண தேவையில்லை, ஆன்சர் போட்டுடலாம். கரெக்டா? 3வது क्वेश्चन டைரக்டா கேட்டிருக்காங்க, வித் எவிடன்ஸோட சொல்லிட்டேன். கரெக்டா? அதுக்கு அடுத்ததா 146வது கேள்விங்க. ஒரு கிளாஸ் ரூம்ல 80 பேர் இருக்காங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட நாள்ல 25% பேர் வரலையாம். அப்போ வந்த மாணவர்கள், வருகை புரிந்த மாணவர்கள் எண்ணிக்கை காண்க. இது 2025 குரூப் 146வது கேள்வியா கேட்டுட்டாங்க. சரி, இது வந்து நம்ம ஏதாவது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல கேட்டிருக்காங்கன்னா இதோ பாருங்களேன், மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர். யாரு? 2022 குரூப் 8ல. குரூப் 8ன்றது இப்போ நான் சொன்னேன்ல, குரூப் 7னா EO3, குரூப் 8னா EO4 இந்த அருணைத்துறை. இந்த குரூப் 8ன்றது அப்படியே குரூப் ஒரு சிலபஸ்ங்க, 10ஆம் வகுப்பு தரம். சரிங்களா? இதுல பாருங்க, ஒரு வகுப்புல 50 பேர் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள்ல 16% வருகை புரியல. அப்போ வருகை புரிந்த மாணவர்கள் எண்ணிக்கை. இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஒரு வகுப்புல 80 பேர், இங்க 50 பேர். இங்க ஒரு நாள் குறிப்பிட்ட நாள்ல 25% பேர் வரல, இங்க 14% பேர் வந்து வரல. அப்பா ஏங்க 2022 குரூப் 8 क्वेश्चन நீங்க ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா அதே பேட்டர்னுங்க, வேல்யூஸ் மட்டும் மாத்திருக்காங்க. கரெக்டா? அங்க 80 பேர், இங்க 50 பேர். அங்க 25% பேர், இங்க 14% பேர். வேற எல்லாம் ஒண்ணுதான். அப்ப இந்த ஸ்டெப் செஞ்சா அசால்ட்டா போட்டுடலாம். கரெக்டா? கரெக்ட்பா. அடுத்த கேள்வி. இப்ப இது மறைமுகமா இருக்கு, ஆனா பேட்டர்ன் இருக்கு. நிறைய பேருக்கு எப்படி क्वेश्चन கேட்பாங்கன்னு குழப்பம் கிடைப்பீங்க. ஆனா இப்ப கிளியரா நமக்கு தெரியுது இல்ல, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது 144வது கேள்வியா 2025 குரூப் 4ல LCM HCFல இங்க பாருங்களேன், 2 எண்களோட விகிதம் 3:4. மேலும் அதன் மீபோவா, அதாவது என்னது மீபோனா HCF வந்து 4 அப்படின்னா LCM என்ன? இதான் கேள்வி. சரிங்களா? அப்போ ரேஷியோல கொடுத்துட்டு HCF கொடுத்துட்டு LCM கேட்குறாங்க. இது எங்க இருக்குது? இங்க பாருங்க, 2024 குரூப் 4. நம்ம குரூப் 4லயே 25 குரூப் 4 நம்ம பார்த்தோம். இப்போ 2024 குரூப் 4ல 198வது கேள்வியா இங்க பாருங்க, 7 மற்றும் 13 ஆகிய எண்களினுடைய இல்ல இங்க அதுதான் கரெக்ட். இருங்க, நான் இந்த क्वेश्चனுக்கு இது வைக்கலையா? இருங்க, ரேஷியோ இருங்க 1 செகண்ட், நான் இருங்க பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு வந்து இந்த இது கணக்கு இல்லை, இது கரெக்ட் தானேங்க.
இல்லை இது ரேஷியோவில் கொடுத்துட்டு கேட்குறாங்க. ஓகே இருங்க, நான் இந்த இது வந்து வேற எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நான் இது மட்டும் உங்களுக்கு தனி இதுல காமிக்கிறேன். ஏன்னா பிரிண்ட்ல நான் மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இதுல காமிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இந்த இதுல வந்து இதே பேட்டர்ல வந்து கேட்டிருக்காங்க, நான் காமிக்கிறேன். சரி ஓகே விடுங்க, அது வந்து இங்க மெதுவாக இருக்கும். சரி இங்க பாருங்களேன், இந்த கொஸ்டின் பாருங்க, அது நான் போற வழியில இருந்துச்சு தான் காமிக்கிறேன். 2025 குரூப் வரல 192வது கேள்வியா கேட்டிருக்காங்க. 108 234 ஆகிய எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி HCF வந்து 23x மைனஸ் 51 ஏனில் என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ 2025 குரூப் வரல 192வது கேள்வியா? கிளியரா புரியுதுங்களா? சரி, இந்த மாடல் 2023 குரூப் 3A, கிட்டத்தட்ட குரூப் 3Aன்றது குரூப் 4 இதுதான். சரியா? அதுல 199வது கேள்வியா கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, 450க்கும் 216க்கும் HCF எடுத்தா 23x மைனஸ் 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு. பாருங்க வேல்யூஸ் தான் மாத்திருக்காங்க. இங்க 108 234, இங்க வந்து பாத்தீங்கன்னா 450 216. இதுல இதோட HCF வந்து 23x மைனஸ் 51, இதோட HCF வந்து 23 மைனஸ் 51. இங்க பாருங்களேன், அதே தாங்க இருக்குது. 23x மைனஸ் 51 இதுவும் அதே தான். அப்ப இங்க 108 234, இங்க வந்து 450 216. இதைத்தான் மாத்திருக்காங்க. அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க பாரு. அட கடவுளே, சூப்பருங்க. அப்ப கிட்டத்தட்ட இது பேட்டர்ன் ஒண்ணுதான். சரிங்களா? இது வரைக்குமே நான் பேட்டர்ன் ஒண்ணுதான் காமிச்சிட்டு வரேன். சரிங்களா? 3 கொஸ்டின் ஆனா டைரக்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2025 குரூப் 4ல 143வது கேள்வியா கேட்டிருக்காங்க. A/B = 3:7 மற்றும் B/C = 7 எனில் C மற்றும் A ஆகியவற்றின் விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இதுல எங்க பாருங்களேன், இங்க A/B 3:4, இது வந்து 2025 குரூப் 4ல 143வது கேள்வி. இதே பேட்டர்ன் வேல்யூஸ் மாத்தி கேட்டிருக்காங்க. 21/2/2019. சரியா? இதுல இங்க A/B வந்து 2:3, இங்க A/B வந்து 3:7. வேல்யூஸ் மாறிதா? இங்க மற்றும் இருக்கு, இங்கே மற்றும் இருக்குது. இங்க B/C வந்து 4:5, இங்க B/C வந்து 7:6. எனில் பாருங்க, இங்க A மற்றும் C மற்றும் A இன் விகிதம் இங்க தேரியா கொடுத்துருக்காங்க எழுதி. ஆனா இங்க C/A, அதாவது இந்த விகிதத்தை தான், விகிதம்னா 2 டாட், அதைத்தாங்க கொடுத்துருக்காங்க. அப்ப பேட்டர்ன் ஒண்ணு சாமி. 2019 எக்ஸாம பார்த்துட்டு போயிருந்தா இந்த கேள்வி அடுத்த செகண்டே போட்டுருக்கலாம். எம்புட்டு ஈஸி பார்த்தீங்களா? புரியுதுங்களா? பார்த்தீங்களா எப்படி கேட்குறாங்கன்னு? இதுதான் மின்ட்ரோல பார்த்தோம், விகித சமன்ல. சரிங்களா? ரைட், அடுத்த கேள்வி இது பாருங்க. அடுத்த கேள்வி இதுல முக்கியமானது என்னன்னா 2025 குரூப் 4ல 140வது கேள்வியா டைம் அண்ட் ஒர்க்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. P மற்றும் Q ஆகியோர்கள் ஒரு வேலையை முறையை 20 மற்றும் 40 நாள்ல முடிப்பாங்க. அவர்கள் இருவரும் ஒன்றா சேர்ந்து வேலையை தொடங்குறாங்க. சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q வந்து சென்று விட்டார். மீதமுள்ள வேலையை P வந்து 8 நாள்ல முடிகிறாரு. ஏனில் தொடக்கத்தில் இருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வேலை விட்டு சென்றிருப்பார்? இதாங்க கேள்வி. ஓகே, இது இப்போ 2025 குரூப் 4. சரிங்களா? ஓகே, இங்க பாருங்க, இந்த இடத்துல 18/11/2024 அந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது 24க்கு வந்துடும். இதுலயும் பாருங்க P மற்றும் Q, இங்க என்ன இருக்குது? P மற்றும் Q ஆகிய இருவரும் சேர்ந்து 20-40 நாள்ல முடிப்பாங்க. இங்க 40-60 நாள்ல முடிக்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் Q வெளியே போயிட்டாரு. இங்கே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் Q வெளியே போயிட்டாரு. மீதமுள்ள வேலையை P 5 நாள்ல முடிக்கிறாரு. மீதமுள்ள வேலையை P 8 நாள்ல முடிக்கிறாரு. பாத்தீங்களா? ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் மதிப்பை மட்டும்தான் மாத்திருக்காங்க. பேட்டர்ன் ஒண்ணு. பாத்தீங்களா எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க. இப்போ இந்த 18/11/2024 அன்னைக்கு நடந்த கொஸ்டினை நீங்க ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா இந்த கேள்விக்கு அசால்ட்டா ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்டாங்க? புரியுதுங்களா? சூப்பர். அடுத்தது ஃபைனலி 151வது கேள்வியா 2025 குரூப் 4ல பகடை ஒரு 4 பகடை கொடுத்துட்டு இதுல என்ன கொடுத்துருக்காங்க? 4க்கு இந்த 4 முறைகள் உருட்டப்படுகிறது. இந்த 4 நிலைகளில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த ஃபேஸ் ஆஃப் 2 ஆப்போசிட். சரிங்களா? இங்க பாருங்க 2 ஆப்போசிட்னு கேட்டிருக்காங்களா? சரி, 4 பகடை. இதே மெத்தட்ல 200வது கேள்வியா 2025 குரூப் 1. குரூப் 1 தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு இல்லையா? அப்புறம் தானே குரூப் 1 வந்துச்சு. அப்போ குரூப் 1 எக்ஸாம்ல பாருங்களேன், இப்போ 2019 பார்த்தோம், 2023 பார்த்தோம், 2024 பார்த்தோம்,
2022 கூட பார்த்தோம், ப்ரீவியஸ் இயர்ல இருந்து கேட்டாங்க. இது 2025. வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு கொஸ்டினை ரேண்டமா எடுக்கிறாங்க. அதுல இருக்கிற கொஸ்டின் டைரக்டாவோ இல்ல மதிப்பையோ மாத்தி கேட்கறாங்க. அவ்வளவுதான். புரியுதா? இங்க பாருங்க, இங்கே 4 பகடி கொடுத்துட்டாங்க, இதுக்கு 3க்கு ஆப்போசிட் கேட்கறாங்க, இங்க 2க்கு ஆப்போசிட் கேட்கறாங்க. சரிங்களா? ஃபைனலா 10வது கேள்வியா 2025 குரூப் 4ல 197வது கேள்வியா A = 26, SUNA வந்து 27 எனில் CAT-னா என்ன இப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த மாடல் உங்களுக்கு தெரியும்னா, இது புதுசு புக்கில் இருக்காது. இந்த மாடல் தெரியும்னா 13/5/2023 அன்னைக்கு டிஎன்பிசி நடந்த எக்ஸாமில் இங்கே ஏவோட வேல்யூ 26ன்னு சொன்னாங்க, இங்கே டியோட வேல்யூ 4ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே SUN வந்து 27ன்றாங்க, இங்கே COVER வந்து 63ன்னு சொல்கிறாங்க. இங்கே CAT-னா என்னன்னு கேட்குறாங்க, இங்கே BASIS அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு இதுக்கான பேட்டர்ன் தெரிஞ்சிருந்தா இதுக்கு பேட்டர்னுக்கு ஈஸியாக போட்டுடலாமே. கரெக்டா இல்லைங்களா? புரியுதுங்களா? சொல்றது புரியுதுங்களா? ஸோ இதுல இருந்து என்ன சொல்றேன்னா, கிட்டத்தட்ட 10 கொஸ்டின்ங்க. நான் வேணா அப்படியே பாருங்க, ஃபைனலி எத்தனை கொஸ்டின் சொல்றேன். 2025 இது குரூப் 1, அதுக்கப்புறம் வேற எங்க இருக்கு, இது பாருங்க 2, நீங்களும் கவுண்ட் பண்ணீங்க, இது 3, அதுக்கப்புறம் இது 4, அதுக்கப்புறம் இது 5, அதுக்கப்புறம் இது 6, அதுக்கப்புறம் இது 7, அதுக்கப்புறம் இது 8, அடே, அதுக்கப்புறம் சாரி இது 9ங்க, இது 10ங்க. 10 கேள்வி தெளிவாக ப்ரூஃப் காமிச்சிட்டேன். அனைத்து கேள்வியுமே நேரடியாக 3 கேள்வியும் வேல்யூஸ் மட்டும் மாற்றி 7 கேள்வியும் கேட்டிருக்காங்க. இன்னமும் இருக்குது. அதை நான் அடுத்த பார்ட்டில் இன்னும் மேக்சிமம் எத்தனை கேள்விகள் இந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்றத நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். சரியா? ஸோ உங்களுக்கு ஒரு கிளியராக புரியும் நம்புகிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸுக்கு முதல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்பலாம் போத்தாவில்லை. 2019லேருந்து 2026 2 எக்ஸாம் தாங்க நடந்திருக்கேன். சரியா? ஸோ அதனால வந்து நம்ம 2025 வச்சுக்கலாம். இங்கே 2 எக்ஸாம் தான் நடந்திருக்கு. ஸோ கரண்ட்ல ஓகேவா? ஸோ 2019லேருந்து 2026 வரைக்கும் நடந்த கொஸ்டின்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணாவே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ விகிதம் மற்றும் விகிதாச்சாரமா 2 கேள்வி கேட்டிருக்காங்க. 2மே நேரடியாக பழைய கொஸ்டின் இருந்தாங்க. ஏன்னா நம்ம விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் புத்தகத்தில் அவ்வளோவா கிடையாது. ஸோ அதுக்கு தான் இந்த 181 கொஸ்டின்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவுமே படிக்க வேணாங்க. இதை தாண்டி என்னங்க கேட்டு போகிறாங்க? இவ்வளோதான். இந்த மாடல்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டா போதுங்க. சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் அதை நான் ஷார்ட்கட் முறையில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கூடவே வரணும், அரசு வேலையோடு போகணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. மேக்ஸ் மட்டும் தான் வேணும்னா வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணுறேங்க. அதில் மேக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்பேன். அழகாக ஃபாலோ பண்ணுங்க, அது போதும். சரிங்களா? வேற எதுவும் பயப்படவே நான் மேக்ஸை கட்டு, மற்ற சப்ஜெக்டை போய் ஒழுங்காக படிங்க. மேக்ஸை நான் பார்த்துக்கிறேன். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர், கான்ஃபிடென்ட்டாக இருங்க.